ஹாய் வணக்கம். என்னோட ஹஸ்பண்டுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலாமா? நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஹெல்த்தியான நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன். அப்புறம் என்ன, கட்டிங் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே வெஜ்ஜஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ட்ரான்சிஷன் போட்டாச்சு. நடுவில் யாரா இந்த கௌஷிக் மாதிரி இந்த குட்டீஸ் வேற. பல இன்னல்களை தாண்டி ஒரு வழியாக வெஜ்ஜிஸையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம தலைவன் நூடுல்ஸை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெஜ்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜ்ஜஸ் வதங்குறதுக்கு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நான் இன்றைக்கி மேகி மசாலா தான் செய்ய போகிறேன். இது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கு அது கூட பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பட்டாணி கூடவே மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிடணும். அது கொதிக்கிற நேரத்தில் நான் ஒரு ரிலாக்ஸாக டீ குடிக்கலான்னு வந்துட்டேன். இதில் முக்கியமான பாயிண்ட்டு, நிறைய பேர் நூடுல்ஸை ரொம்ப பொடி பொடியாக நுணுக்கி ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சேர்த்தா நூடுல் டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனல் டச்சாக இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இந்த வெயிட் இஸ் ஓவர்ன்ற மாதிரி சூப்பரான கமன்னு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சரிங்க, பேசினதெல்லாம் போதும், டைம் ஆயிடுச்சு. பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட வேண்டியதான். எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம சாப்பாடு சீக்கிரம் ரெடி பண்ணும்போது அவங்க லேட்டாக போகிறாங்களா, இல்லை உண்மையாகவே நம்ம லேட் பண்ணும்போது அவங்க சீக்கிரம் போகணுன்றாங்களா? தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.